காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கு தன்னுடைய வேட்புமனு தாக்கலை அவர் செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 234 வேட்பாளர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய சொந்த தொகுதியான காரைக்குடியில் சீமான் போட்டியிடும் நிலையில் தனது தாய் மனைவியுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழகம் முழுவதற்குரிய 234 தொகுதிகளிலுமே அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். அந்த வகையில் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய சொந்த ஊரான காரைக்குடியில் களமிறங்குகிறார். அதுக்கான வேட்புமனு தாக்கலை காரைக்குடியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவருடைய மனைவி, தாய் உள்ளிட்டோருடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். குடும்பமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மிக முக்கியமாக காரைக்குடியில் 4 முனை போட்டியில் காங்கிரஸ் சார்பில் மாங்குடி எம்எல்ஏ மீண்டும் களம் காண்கிறார். அமமுக சார்பில் தேர்போகி பாண்டி, தாவேகா சார்பில் டாக்டர் பிரபு, நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் ஒருங்கிணைப்பாளர் சீமானே களம் காண்கிறார். போட்டி கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவர் தொடர்ச்சியா நேற்றைய தினமே அங்கு பிரச்சாரத்தை திரு சீமான் துவங்கி இருந்த நிலையில இன்று அந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அவருடைய சுற்றுப்பயண பிரச்சாரம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய தினமே வேட்புமனு தாக்கலை முடித்துவிட்டு அவர் காரைக்குடியிலும் அதன் பின்பு இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. வெற்றி, இப்ப காரைக்குடி தொகுதியை சீமான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? அதுல முக்கியமானது அது சீமான் வந்து தொடர்ச்சியா அவர் எங்க போட்டியிடுவார் என்ற கேள்வி நீடிச்சு அவர் காரைக்குடியை தேர்வு செஞ்சு காரைக்குடிக்கு முதல் முறையாக அவரு வந்திருந்தப்போ செய்தியாளர்கள் எழுப்பின கேள்வி வந்து ஏன் காரைக்குடியை தேர்வு செய்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து காரைக்குடி வந்து ஒரு மிக்சடான, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து பெரும்பான்மையா இருக்கு அப்படின்னு இல்லாம இது வந்து வேறுபட்டு எல்லா சமுதாய மக்களும் கலந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த தொகுதியில. அதன் காரணமாகத்தான் இந்த தொகுதியை நான் தேர்வு செஞ்சேன். அப்புறம் இது என்னுடைய சொந்த ஊர், இந்த ஊரை நான் தேர்வு செய்யறதுக்கு முக்கியமான காரணம் அது கடந்த தேர்தல் வரைக்கும் 8% வாக்கு வங்கி வச்சிருக்கோம். அதனால வந்து இந்த தேர்தலில் அது கூடுதலாக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கூட இந்த தொகுதிகள் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அவர் இந்த காரைக்குடி தொகுதியை தேர்வு செஞ்சதாக தெரிவிச்சிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக உடனடியா நேரடி போட்டி இல்ல. ஆனா கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாங்குடி எம்எல்ஏ அங்க கொஞ்சம் வலுவான ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுறார். காங்கிரஸ் சார்பில் களமிறங்கக்கூடியவர். அமமுக சார்பில் தேர்போகி பாண்டி இருக்காரு. ஆனா தாவேகா சார்பில் டாக்டர் பிரபு அப்படிங்கிறதும் அவரும் ஒரு அறியப்படக்கூடிய ஒரு முகமாக இருக்கு. அதனால போட்டி அப்படிங்கிறது காரைக்குடி தொகுதியில ஒரு மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சீமானுடைய வருகைக்கு பின்பாக இன்னும் அது அந்த போட்டி அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்க சூழல் தான் இப்போதைக்கு தெரியுது. அப்படின்னா அதன் காரணமாகத்தான் இப்போ அந்த தொகுதி தேர்வு செஞ்சு அங்க அவருடைய வேட்புமனு தாக்கலை வந்து சீமான் செஞ்சிருக்கிறாரு. வெற்றி, முக்கியமாக இப்போ பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். அங்க காரைக்குடியில தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி விட்டாரா? இப்போ அதற்கான திட்டமிடலாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து என்னென்ன செஞ்சிருக்காங்க? காரைக்குடியில சீமான் வந்து நேற்றைய தினமே அவருடைய பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு. காரைக்குடியில பல்வேறு பகுதிகளிலையும் வந்து அவருடைய பாணியிலான பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டே வராரு. அவருடைய திறந்த வெளி வாகனத்துல இருந்து அவருடைய பேசக்கூடிய ஒரு உரை அப்படி நிகழ்வுது. இன்னும் மிக குறிப்பா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சார யுக்தியாக அவங்க முன்வைக்கிறது வந்து நாங்க வந்து வாக்குக்கு பணம் கொடுக்க போறது இல்ல. இன்னொன்னு அவங்க தேர்தல் வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கான அரசினுடைய ஒரு வரைவு அறிக்கை ஒண்ணு தயார் செஞ்சு வெளியிட்டு இருந்தாங்க. அதைத்தான் அவர் தொடர்ச்சியா எல்லா இடங்கள்லயும் தீவிரமா சொல்லிக்கிட்டே வராரு. இன்னும் ரொம்ப முக்கியமா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கூட இப்போ அவருடைய தேர்தல் வரைவு அறிக்கையினுடைய முக்கியமான சாராம்சங்கள் எல்லாம் அவருடைய பிரச்சாரங்கள்ல பேசிக்கிட்டே வர்றாரு. அவருக்கான அவருடைய பேச்சை கவனிக்கக்கூடிய, அவருடைய பேச்சை ரசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு மக்கள் கூட்டம் வந்து அவருடைய வாக்காளர்கள் வந்து அவருடைய பேச்சை ரசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய
இந்த தேர்தல் அறிக்கை விவரங்கள் எல்லாம் அவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வராங்க. கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க, ஆளும் திமுக அரசு மீது வைக்கிறாங்க, விஜய் மீது மிக குறிப்பா வைக்கிறாங்க. அதனால இப்படி பல்வேறு விதங்கள்லயும் அவங்க வந்து இந்த 8% வாக்கு இருக்கு, அதை வந்து கூடுதலாக இன்னும் அதிகரிக்கணும். ஆல்டர்னேட், அதாவது உண்மையான மாற்று வந்து திமுக அதிமுக இல்லாத மாற்றாக வரக்கூடிய நினைக்கக்கூடியவங்க எல்லாம் விஜயை தவிர்த்துட்டு சீமான தேர்வு செய்வாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருதுகளும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவங்க முன் வச்சு பேசிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய பிரச்சாரங்கள்ல பார்க்க வேண்டியது இருக்குது. அபிநயா, காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெற்றி.